வெல்கம் டு ஃபுட் அண்ட் சேனல். ஸோ இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அனிதா டிஃபன் சென்டருக்கு தாங்க வந்திருக்கோம். ஆக்சுவலி இந்த கடையோட பேர் பார்த்தீங்கன்னா 5 கல் தோசைன்னு சொல்லுவாங்க, பெட் நேம் சொல்லுவாங்களே, நிக் நேம் அந்த மாதிரி. இவங்க பார்த்தீங்கன்னா 5 கல் வச்சு 5 கல்லுலேயும் வந்து தோசை போடுறாங்க, சிக்கன் போடுறாங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இங்கே வந்து போடுறாங்க. ஸோ அதுதான் இன்றைக்கி நம்ம வந்து இன்றைக்கி ட்ரை பண்ணுறதுக்காக இன்றைக்கி வந்திருக்கோம். கரெக்டாக நம்ம அசோக்லேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே உங்கள் கடை தெரிஞ்சிடும். நானும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து லொக்கேஷன் வந்து பின் பண்ணிடுறேன். ஸோ வாங்க, இவங்களோட தோசை ஐட்டம்ஸ் எல்லாமே என்னென்ன இருக்கோ அதெல்லாமே சாப்பிட்டு பார்த்துட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ என்னோட சேனல் நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஸ்பாட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க, இவங்களோட தோசை எல்லாமே எப்படி இருக்குன்ட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் கைஸ். He's a freaking badass. ஸோ மக்களே வாங்க கேட்டு தெரிஞ்சுப்போம் ஃபுட்டெல்லாம் எப்படி இருக்குன்றீங்க. ஆனால் உங்கள் பேர் என்ன? என் பேர் ஜினோ. என்னண்ணே? ஜினோ 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 ப்ரோ, எவ்வளோ நாளாக இங்கே வரீங்க ப்ரோ? இந்த கடை ரொம்ப நாளாக இங்கே இருக்குன்னு தெரியும். பட் ஆனால் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இன்னைக்கு காலையில் ஒரு யூடியூப்பில் பார்த்தேன். ஓகே, சரி, அதனால் புதுசாக இடியாப்பம், அந்த முட்டை இடியாப்பம் இதெல்லாம் இருந்துச்சுன்றதால ஃபஸ்ட் ட்ரை பண்ணலான்னு. ஓகே ஓகே. டேஸ்ட் எல்லாம் எப்படி ப்ரோ இருக்கீங்க? சூப்பராக இருக்கு ப்ரோ. நான் பார்சல் வாங்கிட்டேன். ஓ, பார்சலும் வாங்கிட்டீங்க? பார்சல் சொல்லிட்டு தான் சாப்பிட ஆரம்பிச்சேன். ஓகே ஓகே. அண்ட் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க? நான் ஹெச்டிஎஃப்சி லைஃப்பில் ஒர்க் பண்ணுறேன். ஓ, ஹெச்டிஎஃப்சி லைஃப்பில் இன்சூரன்ஸா? சூப்பர் தான். ஸோ கைஸ் கேட்டிருப்பீங்க, ஃபுட்டெல்லாம் நல்லா இருக்குது. அண்ட் குவாலிட்டி எல்லாம் எப்படி ப்ரோ இருக்குது ஃபுட்டுக்கு? ப்ரோ குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே நல்லா தான் இருக்குது. நான் ஏன் நிறைய குவாலிட்டி கேட்குறேன்னா, நிறைய பேர் வந்து ரோட் சைட் கடைனா வந்து பயப்படுவாங்க, ஃபுட் பாய்சன் ஆகிடும், எதாச்சும் ஒரு ஆகும்ட்டு, வயிற்று வலி வரும்ன்ட்டு. ஸோ உங்களுக்கு குவாலிட்டி எப்படி இருக்குது? நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க லேடிஸு அவங்க ஃபேமிலியாக சேர்ந்து பண்ணுறதால ஒரு யூனிஃபார்மாக பண்ணுறாங்க, டிசிப்ளின்டாக இருக்குது. அது ஜஸ்ட் லைக் தட்ன்ற மாதிரி இல்லாமல் ஒரு டிசிப்ளின்டாக எல்லா ஒர்க்கும் நல்லா பண்ணுறாங்க. ஓகே ஓகே. ஸோ மக்களே கேட்டிருப்பீங்க, ஸோ எல்லாமே டேஸ்ட் நல்லா இருக்கா? ஸோ நாங்களும் உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் கைஸ். உங்கள் பேர் மேம்? ஐகிரி மேம், இங்கே வந்து எவ்வளோ நாளாக நீங்கள் வரீங்க மேம்? ஃபுட்டு வந்து ஆக்சுவலி நம்ம ஃபர்ஸ்ட் இங்கே வந்து யூடியூப் பார்த்து தான் வந்திருக்கோம். சரி. பார்க்கும்போது வந்து நிறைய உங்களை மாதிரி போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி ஃபுட்லாம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் வந்து நம்ம வந்து நான்வெஜ் பிரியர் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நான்வெஜ் தான். சரி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஆக்சுவலி நிறைய வாட்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 months இங்கே சாப்பிட்றதுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டாக நாங்கள் வரும்போது வந்து ஷாப் இருக்காது, 2-3 வாட்டி மிஸ் ஆயிருக்கு. நான் ரெஃபர் பண்ணி நிறைய போய் சாப்பிட்ருக்காங்க, நான் சாப்பிடல. ஸோ இன்னைக்கு தான் வந்து சாப்பிட்றேன். கிட்டத்தட்ட ஒரு 8 டிஷ் கிட்டே வந்து போயிடுச்சு. இப்போ தான் வந்து நெக்ஸ்ட் ஆர்டர் போயிருக்கு. ஸோ சாப்பிட்ட வரைக்குமே எல்லாமே வந்து ரொம்ப 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 சூப்பராக இருக்கு. என்ன சொல்றது, நம்ம ஒரு கடையில சாப்பிட்றோன்ற ஃபீலே இல்லாமல் வீட்டில் சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட் இருக்கு. ஒன்றுமே வந்து ரசிச்சு சாப்பிட்ற அளவுக்கு இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பாக வந்து நான் ரெஃபர் பண்றேன். ஏன்னா இந்த அளவுக்கு வந்து நம்ம வீட்டில் சாப்பிட்ற மாதிரி ஒரு நான்வெஜ் கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா சென்னையில் இருக்கிற மக்களுக்கு வந்து எல்லாமே வெளியூர்ல இருந்து தான் வந்திருக்காங்க. ஸோ பேச்சுலர்ஸாக இருக்கட்டும், சரௌண்டிங் இருக்கிறவங்களுக்குலாம் இது ரொம்ப வீட்டில் சாப்பிட்ற ஃபீல் தான் இருக்கும். ஸோ ஃபுட்டு வந்து ரொம்ப 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 அழகாக இருக்கு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு. நம்பி சாப்பிடலாம். குவாலிட்டிலாம் நல்லா இருக்கு, குவாலிட்டியும் நல்லா இருக்கு, குவான்டிட்டியும் நல்லா இருக்கு. ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு முடியாது, ஒரு ஷேர் பண்ணி 2-3 பேர் சாப்பிடலாம். ஸோ மக்களே கேட்டிருப்பீங்க, ஸோ மேமே சொல்லிட்டாங்க. ஸோ ஃபுட்டெல்லாம் பக்காவாக இருக்குது. ஸோ நாங்களும் உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் கைஸ். மக்களே ஓனர் நிற்கிறாரு. ஸோ வாங்க கேட்டு தெரிஞ்சுப்போம் இது எப்படி உங்கள் கடை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்ட்டு. அண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குண்ணா. உங்கள் பேர் என்ன? என் பேர் குப்பண்ணா. எவ்வளோ நாளாக நம்ம கடை இங்கே இருக்குண்ணா? இந்த இடத்துல இருக்கிறது வந்து 24 வருஷமா இருக்குது இந்த இடம். ஓகே ஓகே. 24 வருஷமா இருக்கு இந்த கடை? ஆமாம், இந்த இடத்துல.
இந்த 5 கல்லு தோசை சொல்றாங்களே, ஆமா. எப்படி ஐடியா வந்தது உங்களுக்கு? இல்லம்மா, இது ஆரம்பத்துல இருந்தே நாங்க போறது தான். இது ஐடியாலாம் இல்ல, ஆரம்பத்துல இது ஃபேமிலிக்கோசம் பண்ணலாம், எல்லாம் வந்து பெரிய கல் பண்றாங்க, இதை நான் அப்போவே அம்மாலாம் சேர்ந்தாங்கன்ட்டு அதை அப்படியே விரிவாக்கம் பண்ணது தான் நாங்கள். ஓகே ஓகே ஓகே. அண்ட் நம்ம கிட்ட என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் ஃபேமஸ் நாங்க? ஃபேமஸ்ன்னு பார்த்தா சொரா புட்டு இடியாப்பம், சரி, அப்புறம் வந்து கடமா இருக்கும், போட்டி இருக்கும், சிக்கன் 65 எல்லாமே அல்டிமேட் நல்லா இருக்கும், பொருள் தரமா இருக்கும். நீங்க சாப்பிட்றவங்களுக்கு கேட்டா கூட என்ன எதுன்னு சொல்றாங்க. கூட்டத்தை பார்த்தாலே தெரியுது இவ்வளவு கூட்டம் இருக்குன்னா ஏதோ ஒண்ணு நீங்க வந்து இங்க பண்றீங்க. டேஸ்ட், அந்த டேஸ்ட் வந்து இழுக்குது பப்ளிக்னு சொல்லி அது தெரியுது கண்டிப்பா. ஸோ கைஸ், அண்ட் கடையோட லொகேஷன் கரெக்டா எங்க இருக்குன்னு நம்மளுக்கு சொல்லிட்டு. இப்போ வந்து நம்ம அசப் பில்லர் வந்து ஸ்டீம் டாய் பக்கத்துலேயே 4வது கடை, ஒரு 5 கடை தள்ளி பிளாட்ஃபார்ம்லேயே இருக்கும். ஓகே. ஸோ கைஸ், கேட்டிருப்பீங்க லொகேஷனு. அண்ட் முடியோட எப்படின்னா இது இன்னும் நல்லா இருக்கு முடி உங்களுக்கு. ஆமா, இந்த முடியை பார்த்தே யோகி பாபு கடை என்னவாங்க. அதேதான் அதேதான், நானும் வந்தோன்னே என்ன யோகி பாபா பார்த்த மாதிரி இருக்கேன் அப்படின்ட்டு தான் எனக்கு ஒரு ஃபீல். ஸோ மக்களே, நீங்களும் கண்டிப்பா நம்ம அண்ணன் கடைக்கு வாங்க, வந்து விசிட் பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அதே மாதிரி நானும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் கைஸ். ஸோ மக்களே, ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து சிக்கன் கொத்து வாங்கியிருக்கோம். ஸோ சிக்கன் கொத்து பாருங்க கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ சிக்கன் கொத்து நல்லா சூடாக இருக்குது. ஸோ சிக்கன் கொத்து வேறு லெவலில் இருக்குது. அந்த சிக்கன் நல்லா பிச்சு போட்டிருக்காங்க அவங்க, முழுசாக போடாமல். ஸோ சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது. அண்ட் அந்த கிரேவி மேலே போட்டு தராங்க, அது பக்காவாக இருக்குது. ஒரு மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன். அதோட அவங்க குழம்பு கூட கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சமாக குழம்புல டிப் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். பக்காவான ஒரு குழம்பு, அதை சாப்பிடும்போது சேர்த்து வேறு லெவலில் இருக்குது. அடுத்தது இன்னொரு டிஷ்ஷு கூட வரப்போகுது, அது கூட உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்ல போகிறேன். கறி தோசை வாங்கியிருக்கோம். ஸோ சிக்கன் கறி தோசை நல்லா வந்து எப்படி இருக்கு பாருங்கள், ரோஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே. ஸோ பார்க்குறதுக்கே வந்து ஒரு என்ன சொல்கிறது, மவுத் வாட்டரிங்காக இருக்குது. ஸோ செம்ம சூடாக இருக்குங்க, எல்லாமே சூடாக இருக்குது. அப்படியே செஞ்சு அப்படியே தராங்க. அண்ட் நம்மளோட கறி முட்டை கூட வந்துருச்சு. ஸோ கறி முட்டை, ஸோ பாருங்கள் கறி முட்டை எப்படி இருக்குன்ட்டு. இது கூட ரெண்டுமே நான் உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நம்ம கறி முட்டை, ஸோ ஃபஸ்ட்டு வந்து கறி தோசை செம்ம சூடாக இருக்குது. ஸோ அப்படியே கறி தோசை சாப்பிட்டு பார்க்கலாம், அப்புறமா இந்த கிரேவியோட சாப்பிட்டு காமிக்கிறேன். முழுசாக போடாமல் கறி நல்லா பிச்சு போட்டு செஞ்சுருக்காங்க, சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது. அண்ட் அந்த கடிக்கும் போது நல்லா இருக்குது, அதுதான் நம்மளுக்கு மஸ்ட்டு. அண்டு கிரேவி, ஸோ கிரேவியோட சாப்பிட்டு பார்க்கலாம். கிரேவி தரமான முட்டை தோசை, கிரேவி மூணுமே நல்லா இருக்குது. சாரி, ரெண்டுமே நல்லா இருக்குது. பக்காவான ஒரு முட்டை தோசைன்னு நான் சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக வந்தீங்கன்னா இது கூட ஒரு மஸ்ட் ட்ரை டிஷ்ஷுன்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பாக வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். ஸோ அடுத்த டிஷ்ஷு நம்மளுக்கு முட்டை. ஸோ கறி முட்டை சாப்பிட்டு எப்படி இருக்குங்க அவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கைஸ், கறி முட்டை, ஸோ கறி முட்டை, சிக்கன் கறி முட்டை இது எப்படி இருக்கு பாருங்கள். நல்லா பின்னாடி பாருங்கள் ரோஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்க, தெரியுதா? நல்லா என்ன சொல்கிறது, ஃபுல்லாக ரோஸ்ட்டாக இருக்குது, கோல்டன் ரோஸ்ட்டு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்குது. வாங்க இவனை அழகா மடக்கி அப்படியே சாப்பிடலாம். தாறு மாதிரி கறி தோசை, கறி முட்டைன்னு சொல்லுவேன். அந்த கிரேவி, அந்த முட்டையில் போடுறவங்க மசாலா, அந்த முட்டை வெந்திருக்கிற விதம் சாப்பிடும் போது வேற மாதிரி. இப்படி ஒரு முட்டை நான் சாப்பிட்டதே இல்லை, கறி முட்டை. அது கூட பக்காவான ஒரு கறி முட்டைன்னு நான் சொல்லுவேன். செம்மையாக இருக்குது சாப்பிட்றதுக்கு, பக்கா. ஸோ அடுத்தது நம்மளோட டிஷ்ஷு வருது, அது கூட நான் உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ மக்களே, சிக்கன் பெப்பர் சிக்கன் வாங்கியிருக்கேன். ஸோ பெப்பர் சிக்கனு நல்லா பெப்பர் தூக்கலாக போட்டிருக்காங்க, நல்லா கிரேவியாக இருக்குது. ஸோ பெப்பர் சிக்கனு பெப்பர் சிக்கன் நல்லா இருக்குது.
அதில் ஒரு பரோட்டாவோட சாப்பிட்டா நல்லா இன்னும் சூப்பராக இருக்கும். எப்போ நல்லா தூக்கலாம். அந்த சிக்கன் குக்காக இருக்கிற விதம் நல்லா இருக்குது. மசாலாவெல்லாம் வேறு லெவலுங்க. ஸோ அடுத்த டிஷ் வருது, அது கூட நான் உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். மக்களே பச்சை முட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ பச்சை முட்டை அண்ட் இடியாப்பத்தோடு கொடுத்துருக்காங்க. சாப்பிட்டு சொல்லி எப்படி இருக்குன்ட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்ல சொல்லியிருக்காரு அண்ணன். ஸோ வாங்க இது கூட ட்ரை பண்ணுவோம். பச்சை முட்டையெல்லாம் நான் ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணுறேன். ஸோ சும்மா அப்படியே அலேக்கா ஐயோ நல்லா சூடாக இருக்குங்க. இந்த மாதிரி எடுத்து டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு. புடி மாசு எப்படி இருக்கும். ஸோ அதுலேயே அண்ணன் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாதியில் எடுத்துருக்காரு பொடி மாஸ் பண்ணாமல். ஸோ அதனால தான் இது பேர் வந்து பச்சை முட்டை. நல்லா இருக்குது, சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணலாம், ஒன்ஸ் ட்ரை பண்ணலாம் நீங்கள் வந்து. ஸோ அடுத்தது நம்மளோட சிக்கன் சொல்லியிருக்கேன். ஸோ சிக்கன் பிச்சு போட்ட போலியும் லெக்கோ என்னவோ சொல்லியிருக்கேன். அது கூட வருது, அது கூட நான் உங்களுக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ மக்களே சிக்கன் லெக்கு கிரேவி. ஸோ சிக்கன் லெக்லேயே வந்து இவங்க வந்து 65 மாதிரி ஃப்ரை பண்ணி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து கிரேவி மாதிரி பண்ணி கொடுக்குறாங்க. அண்ட் நம்ம வந்து இதோட பரோட்டா வாங்கியிருக்கோம். ஸோ எப்படி இருக்குன்ட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ பரோட்டா கொஞ்சமாக இவங்களோட சிக்கன் எடுத்துப்போம். ஸோ சிக்கன் பார்க்குறது செம்மையாக இருக்குது. ஆஹா வேற லெவலுங்க. செம்ம கிரேவி போட்டு தந்துருக்காங்க போல. கொஞ்சமாக கிரேவி சிக்கனு தெரியுதா உங்களுக்கு. டோட்டலி டேமேஜ் சொல்லுவாங்க தெரியுமா, அது மாதிரி நான் டேமேஜ் ஆகிட்டேன். இத்தனை டிஷ்ஷஸில் எனக்கு வந்து ரொம்பவே பர்சனலாக பிடிச்சிருக்குன்னா இந்த லெக் பீஸ் தான் சொல்லுவேன். தரமாக இருக்குது, பக்காவாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் இந்த கிரேவிக்கு. அண்ட் அவங்க தர அந்த பரோட்டா நல்லா சாஃப்டாக இருக்குது, பஞ்சு மாதிரி இருக்குது. பக்காவான ஒரு டிஷ்ஷுன்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பாக ஒரு மஸ்ட்டு ட்ரைனே சொல்லுவேன். ஃப்ரை லெக் பீஸ் சொல்லுங்கள் வந்தீங்கன்னா இங்கே தரமாக இருக்குங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நான் உங்ககிட்ட டீட்டெயிலாக பேசுகிறேன் கைஸ். ஸோ மக்களே இவங்களோட டிஷ்ஷஸ் எல்லாமே நான் சாப்பிட்டு பார்த்தேன். எனக்கு வந்து பர்சனலாகவே எல்லா டிஷ்ஷுமே எனக்கு வந்து பிடிச்சிருந்தது. அந்த பெப்பர் சிக்கன் கொடுத்தாங்க, பெப்பர் சிக்கன் வேறு லெவலில் இருந்தது. அண்ட் கடைசியில் லாஸ்ட்டில் அவங்க ஒரு டிஷ்ஷு தந்தாங்க, அந்த ஃப்ரைட் லெக் மசாலான்னு சொல்லி கொடுத்தாங்க, செம்மையாக இருந்தது. அண்ட் அவங்களோட அந்த கறி முட்டை, ஸோ கறி முட்டை மஸ்ட்டு ட்ரைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் கறி தோசை வேறு லெவல், பரோட்டா கொடுத்தாங்க நல்லா இருந்தது, செம்மையாக இருந்தது. அண்ட் அவங்களோட அந்த கொத்து இடியாப்பம் கொத்து, சிக்கன் இடியாப்பம் கொத்து கொடுத்தாங்க, தரமாக இருந்தது. எல்லா டிஷ்ஷஸும் வந்து இவங்ககிட்ட வந்து தரமாக இருக்குது அண்ட் ஹைஜீனிக்காக இருக்குது. ஸோ நீங்களும் கண்டிப்பாக நம்ம அசோக் நகர் சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் என்னோடய சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஸ்பாட்ஸ்க்காக. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு புது வீடியோவில் நான் உங்களை சீக்கிரமாகவே சந்திக்கிறேன் கைஸ். Until then, bye.